ஹalleluya குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் மனிதன தியானத்தின் மூலம் தேவனுடைய வசனத்தை கொண்டு வருகிறோம். உங்களில் அநேகர் தவறாம பாக்குறீங்கன்னு தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை எவ்வளவோ துதிக்கிறோம். உங்களில் சிலர் பாக்குறீங்க, ஆனா அந்த விஷயத்தை இதுவரை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தாம இருந்தா இன்றைக்கே உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோடு சேர்த்து ஒரு கமெண்ட் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். வெறுமனே வசனத்தை போதிப்பது மட்டுமல்ல, நீங்க முழுமையாகவும் பரிசுத்தமாகவும் எழுப்புதலை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட்டவர்களாயும் இருக்கும்படி உங்களுக்காக தேவ சமூகத்துல விண்ணப்பிக்கிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை பேசுங்கப்பா. இதுவரை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிற விதத்திற்காக உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற வார்த்தையை கொடுக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் ஏன் தேவனுடைய வசனம் அப்படின்னு கேட்பாங்க இல்லங்க? ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்குமா சொல்லுங்க? ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்லையே. நாம எதிர்பார்க்காத சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு நாள் சந்தோஷமா இருப்பது போல இருப்போம், ஒரு நேரம் என்னமோ டுடே இஸ் a bad day என்பாங்க சிலர். இன்றைக்கு யார் முகத்துல முடிச்சனும் என்று சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. இன்றைக்கு எதையுமே செய்து முடிக்க முடியவில்லையே, என்ன இன்றைக்கு காலையில எழுந்ததிலிருந்து ஒரே சண்டைகளும் ஒரே வேதனைகளும் ஒரே கஷ்டங்களும் ஒரே பிரச்சனையும் இருக்கே என்பது போல இருக்கும். சில முறை எவ்வளவு உற்சாகமா இருப்போம், தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். சரி, இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? தாவீதின் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை பெற்று அந்த அனுபவங்களில் தேவ சமூகத்துக்கு சென்று அவர் தேவ சமூகத்தில் செய்த விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வைத்து அவர் பெற்ற அனுபவங்களை எழுதி வைத்திருக்கிறாரு. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அநேகம் மற்றும் இன்னும் அநேக பகுதிகளிலே அதை நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 61. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என்ன தொய்ந்து போனது? அவருடைய இருதயம் தொய்ந்து போனதாங்க. ஆழத்துக்குள் விழுந்துவிட்ட அனுபவம் உண்டானது அவருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் அழுது கொண்டே உட்கார்ந்திருக்கவில்லை, தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். நம் வாழ்க்கையில் கூட சில நேரங்கள் நம் இதயம் தொய்ந்து போய்விடும். தாங்க முடியாத வலியோடு, தாங்க முடியாத வேதனையோடு, தாங்க முடியாத சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். சில முறை அது பேட் நியூஸாக இருக்கலாம், நமக்கு நெருக்கமானவங்க மரணம் விஷயமாக இருக்கலாம், நமக்கு உண்டாயிருக்கிற உடல்நல குறைவு விஷயமாக இருக்கலாம், நம் குடும்பத்தாரின் போராட்டங்களாக இருக்கலாம், நம்ம பெற்ற பிள்ளைங்க செய்த கிரியைகளா இருக்கலாம். சிலதை கேட்பதற்கே தாங்குவதற்கே தாங்க முடியாத நிலைமையில நாம் இருக்கிற நேரங்களை நம்ம எதிர்கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில், அந்த துக்கத்தில், அந்த வேதனையில், அந்த ஒன்றும் புரியாத நேரத்தில் உட்கார்ந்து கதறுவாங்க அல்லது உட்கார்ந்து அழுவாங்க. தேவையில்லாம தேவனை கேள்வி கேட்பாங்க, தேவன் மேல குற்றம் சுமத்துவாங்க அல்லது சுற்றி இருக்கிறவங்கள குற்றப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுகிறாரு. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இருதயம் தொய்ந்து போனது. உங்களுக்கு நினைவிருந்தா யோனா வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்க்கிறோம். ஒருமுறை யோனாவின் புத்தகத்துக்கு போவோம் பாருங்க. யோனாவுடைய கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவன் சொன்ன இடத்துக்கு சென்று தேவன் சொன்ன வார்த்தைகளை அறிவிக்க இஷ்டம் இல்லாமல் இன்னொரு திசையில் போய்க் கொண்டிருக்கும் போது தேவன் அவரை அந்த கப்பலிலே இருக்கும்போது தேவன் அவரை எச்சரித்து அந்த சூழ்நிலையில் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து, என்னால் தான் உங்களுக்கு இந்த புயல் வந்தது, என்னால் தான் இந்த கஷ்டம் வந்தது, என்னை தூக்கி கடலிலே வீசிவிடுங்கள் என்று மனஸ்தாபப்பட்டு சொல்லுவது யோனாவின் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பார்த்து ஒரு மனுஷன் எப்படி கடலிலே தள்ளுவது என்று எவ்வளவு அவங்க யோசித்தாலும், எவ்வளவு முயற்சித்தாலும் கப்பலில் இருக்கிற அனைவரும் மூழ்கிற நிலைமை வந்ததினாலே வேற ஒன்றும் செய்ய முடியாம யோனாவை தூக்கி சமுத்திரத்திலே வீசிறாங்க. சமுத்திரத்துக்குள்ள விழுந்த யாராவது தப்பிக்க முடியுமா? கால்வாயில விழுந்தவங்களே அடித்து கொண்டு போய் சவமாக மிதக்கிறாங்க. ஆனா தேவன் எவ்வளவு பெரியவருங்க! அவருடைய கிருபை நம்மை கைவிடாதுல. நாம கீழ்ப்படியாவிட்டாலும் அவர் நமக்கு தம்முடைய கிருபையை குறைக்கிறவர் இல்லையே. அவர் அன்பை காண்பிக்கிறவராய்தான் இருக்கிறார். தேவன் அந்த மீனுக்கு
பெரிய திமிங்கலத்துக்கு கட்டளையிட்டார், என் ஊழியக்காரனை விழுங்கு என்று. ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, யோனாவை தூக்கி வீசும்போது மீன் வாயை திறந்து ஆயத்தமாக இருக்கிறது. எப்படி விழுந்திருப்பாரு யோனா மீனின் வயிற்றிலே? கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் நாம மீனை விழுங்கிட்டு இருக்கும் போது மீன் எப்படி நம்மை விழுங்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்மை போன்ற 10 மனுஷங்களை கூட விழுங்கக்கூடிய பெரிய திமிங்கலங்கள் இருக்கு. சோ இன்னும் நீங்க சந்தேகப்படாதீங்க. அவர் மீனின் வயிற்றில விழும்போது தலை கீழுக்கும் கால்கள் மேலுக்கும் சென்றது. தலை கீழாக மீனின் வயிற்றிலே விழுந்து அந்த குடல் வழியாக சல்லென்று சறுக்கி கொண்டு போகிறார். தலை கீழாக இருக்கிறாரு. நீங்க எப்பயாவது தலை கீழ விழுந்தீங்களா? சுவரிலே சாய்ந்து தலை கீழையும் கால்கள் மேலையும் பயிற்சி செய்வாங்க சிலர். அப்படி செய்யும்போது நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? உலகமெல்லாம் தலைக்கீழ இருக்கிறது போல இருக்கும். நம்ம தலைக்கீழ இருக்கும்போது எல்லாமே தலைக்கீழ இருக்கிறது போல தோன்றும். ஒவ்வொரு நேரம் இப்படிதான் நம்ம தலைக்கீழ ஆகிறோம். நம்ம எண்ணங்கள்ல, நம்ம யோசனைகள்ல, நம் மனதில் நமக்கு உலகமெல்லாம் பைத்தியமாக தோன்றும், கிறுக்குத்தனமா தோன்றும். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் தலைக்கீழ நடக்கிறாங்க நினைப்போம். ஆனா விழுந்தது நீ தலைக்கீழாக. உன் தவறை நீ உணராமல், உன் நிலையை நீ உணராமல் எல்லாரையும் தூஷிக்க தொடங்கி விடுகிறோம். தலைக்கீழ விழும்போது தலை சுற்றிவிடும். 1-2 நிமிஷம் இருக்க முடியும், சில நிமிஷங்கள் இருக்க முடியும் தேவைப்பட்டால். ஆனா அதை தாண்டி இருக்க முடியாது. அந்த நேரத்திலே நாம அவரை நோக்கி கூப்பிட முடிந்தா, தலைகீழ இருக்கும்போது பூமியின் ஆழங்களிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டேன். ஒண்ணுமே புரியாத நிலைமையில நான் மட்டும்தான் நல்லவன், மற்றவங்களாம் கெட்டவங்க நினைக்கிற எண்ணம் வந்துதா எப்பயாவது உங்களுக்கு? நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க என்ற எண்ணம் வந்துதா உங்களுக்கு எப்பயாவது? சொல்லுங்க. நிச்சயமா நீங்க தலை கீழே இருக்கிறீங்கன்னு அர்த்தங்க. உங்களுக்கு வெளிச்சம் இருட்டாக, இருட்டு வெளிச்சமா காணப்படுதுன்னா, நன்மை தீமையா, தீமை நன்மையா காணப்படுதுன்னா, உங்க வாழ்க்கை தலைகீழ இருக்கு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தலைகீழ ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. யோனா தன்னுடைய கீழ்ப்படியாமையை புரிந்து கொள்ள தலைகீழ விழுந்து சறுக்கி கொண்டு போகும்போது யோனா என்ன செய்தாருன்னு பாருங்க. 2வது அதிகாரம் 1 வசனத்திலே, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அங்கிருந்து என்ன செய்றாரு? ஜெபம் பண்ணுகிறாரு. உங்க வாழ்க்கையில தள்ளாடி போகிற நிலைமைகள் வரும்போது, தலைகீழாய் ஆகிவிட்ட சூழ்நிலைகள் வரும்போது, தாங்க முடியாத வேதனை, சோதனை வரும்போது, நினைக்காத சூழ்நிலைகளில் நம்ம சிக்கிக்கொள்ளும் போது, வேறு கதி இல்லை என்கிற நிலைமைக்கு நம்ம விழுந்து போகும்போது, ஒன்றுதான் நம்ம செய்ய வேண்டியது. தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். தேவனை நோக்கி ஜெபிங்க. தேவனே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையை, தலை கீழான உங்களுடைய வாழ்க்கையை அதை நிமிர்த்தக்கூடியவர், சரி செய்யக்கூடியவர். ஆமாங்க, இந்த உலகமெல்லாம் அலங்கோலமான உலகம். நன்மை தீமை என்று, தீமை நன்மை என்று நினைக்கிற உலகம் இது. இனிப்பு கசப்பென்று, கசப்பு இனிப்பென்று நினைக்கிற உலகம். வெளிச்சம் இருள் என்று, இருள் வெளிச்சம் என்று நம்புகிற உலகம் இது. பாருங்க, மனுஷன் தனக்கு நன்மை உண்டாக்குகிறத தீமை நினைக்கிறான், தீமையானதை நன்மை நினைக்கிறான். Why people are addicted to drugs? அது அவங்களுக்கு நன்மையா தீமையா? அது தீங்கு செய்யக்கூடியதில்ல, ஆனா அது இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த போனோகிராஃபிக்கு, பானுக்கு, இன்னும் பல விதத்துல இருக்கு, இதற்கு அருவருப்பான நிர்வாணமான காட்சிகளை செல்போனிலே பார்க்க அடிமையாகிவிட்டு அது நிமித்தம் எத்தனையோ விதமான கோரமான அருவருப்பான காரியங்களை செய்கிறாங்க. டீனேஜர்ஸ் கூட தங்களை தாங்கள் அசுத்தப்படுத்தி கொண்டு இன்னும் அநேகருக்கு தீங்கு விளைவிக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எது நல்லது? உங்க உடலை பரிசுத்தமா காத்து கொள்ளுங்க. நீ உன்னுடைய சரீரத்தை தேவாலயமாக நினைக்கணும். உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறத நீங்க சாப்பிடுங்க. உன் அவயவங்களை பாழாக்குகிறதற்காக நீ ஏன் பிரயாசப்படுகிறாய்? தலைகீழா இருக்கிற நிலைமைங்க. இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் பாருங்க, நியாயமானதை கேலி செய்கிறவங்களா இருக்கிறாங்க, அநீதியை அவளோடு பின்பற்றுகிறவங்களா இருக்கிறாங்க. அதற்குதான் ஆதி அப்போஸ்தலர் அவங்களுக்கு ஒரு பெயர் வந்தது. இவர்கள் பூமியை தலைகீழ செய்கிறவங்க. பூமியை தலைகீழ ஆக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? கெடுக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்ல, அது ஆல்ரெடி தலைகீழாக இருக்கிறது. ஆகவே அவர்களின் வசனத்தின் மூலம், ஜெபத்தின் மூலம் தலைகீழ இருக்கிற ஒரு நபரும் நேராகும்படிக்கு பைத்தியமான வேலைகளை செய்து கொண்டு பைத்தியத்தை பின்பற்றுகிறவங்க தங்கள் வழியை சீராக்கி மனஸ்தாபப்பட்டு தேவன்
ஸ்தாபித்த ரீதியில தேவன் நியமித்த விதத்திலே வாழ்க்கையை வாழ்கிறவங்களா மாறுகிறாங்க. ஆமாங்க, தேவன் தலைகீழாக இருக்கிறவர்களை நேராக நிற்க வைக்கிறவரா இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டால் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போன நேரங்களில் அங்கிருந்து பாதாளத்திலிருந்து கூப்பிடுவது போல இன்னும் கொஞ்சமும் தாங்க முடியாத நிலைமையில ஐயா என்ற போது அவரை நிற்க வைத்ததை பார்க்கிறோம். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். யோனா மீனின் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, தேவனை நோக்கி ஜெபித்த போது, நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இடுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய சத்தத்தை கேட்டருளும் ஆண்டவரே என்று அங்க அந்த மீனுடைய அந்த திமிங்கலத்தின் வயிற்றிலே விழுந்தவன் வெளியே வர முடியுமாங்க? உயிரோட தப்பிக்க முடியுமாங்க? ஜீரணமிலம் மீனின் வயிற்றில ஊறும் போது அவர் கரைந்து போக மாட்டாரா? ஜீரணமாயிட மாட்டாரா? அப்படிப்பட்ட நிலைமையில யோனா தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் யோனாவுடைய மனம் திரும்புதலை கேட்டு அவருடைய ஜெபத்தை கேட்டு 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே இருந்த போதும் யோனா உபவாசம் இருக்கிறாரு. அந்த திமிங்கலம் அந்த மீனும் கூட உபவாசம் இருக்கிறது போல ஜீரணித்து கொள்ளாம தேவனுடைய வார்த்தையை கேட்டது. வினோதம் என்னன்னா, தேவனுடைய சிருஷ்டியெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அவர் ரூபத்துல அவர் சாயல்ல உண்டாக்கப்பட்ட நாம தான் தேவனின் வார்த்தையை கேட்கறது இல்லைங்க. மீன் தேவனுடைய வார்த்தையை கேட்டது, கழுதை தேவனுடைய வார்த்தையை கேட்டது, சேவல் தேவனுடைய வார்த்தையை கேட்டது. எத்தனையோ சம்பவங்கள் வேதத்தில் இருக்குங்க. பிலேயாமின் விஷயத்துல பார்க்கிறோம், தீர்க்கதரிசியாகிய அவரை எச்சரிக்க தேவன் கழுதையை பேச சொல்லி ஏவினார். தன்னுடைய நிலைமையை உணர்ந்து கொள்வதற்கு பேதுருவை போல ஊழியனை சீஷனை உணர்த்துவதற்கு சேவலை கூவ செய்தார். இன்னும் நம்ம எத்தனையோ விஷயங்களை இப்படி நம்ம பார்க்கிறோம். தேவன் சொன்ன வார்த்தையை கேட்கிறது. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கடல்ல இருக்கிற மீன்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து பேதுரு வலை வீசின போது 2 படகுகள் நிறையும்படியான மீன்களை பிடித்தார்னா, அதுவரைக்கும் கிடைக்காமல் ஓடிக்கொண்டிருந்த மீன்கள் எல்லாம் தேவனின் வார்த்தையை கேட்டு சேர்ந்து வந்தது போல தெரியலையா? தேவன் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால் நாம விழுந்த நிலையிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டால், நாம ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டால் உன்னதமான இடத்திற்கு அவர் நம்மை உயர்த்துவார். எந்த ஆபத்தும் இல்லாம 3வது நாள் அந்த யோனாவை அந்த மீன் பாருங்க என்ன செய்தது என்று ஆண்டவர் சொல்லும்போது அது கரையிலே அவனை கக்கிவிட்டது. யோனா 2:10 பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கினது. மீனு கட்டளையை பின்பற்றுகிறது. என் ஊழியக்காரனை பிடினா பிடிக்குது, கக்குனா கக்கி விட்டதுங்க. நாம எவ்வளவா தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டியது இருக்குங்க. தேவனை நோக்கி கூப்பிட வேண்டியது இருக்கிறது. நாம பாதாளத்தில் விழ காரணம் நாமே. நாம தலைகீழ் ஆகிவிட காரணம் நம்முடைய தேவனின் வழிகளை விட்டு பிசாசின் அறிவுரைகளுக்கு கீழ்ப்படிந்து பிசாசின் வழிகளை தெரிந்து கொண்டதினாலே அதனுடைய முடிவு பயங்கரமாக இருக்குங்க. இப்பொழுதாவது நீங்க சிக்கியிருக்கிற பிரச்சனைகளில் இருந்து, அது கடன் பாதாளமோ, அது வியாதியின் பாதாளமோ, அது சாபங்களின் பாதாளமோ, எந்த வழியில் எந்த வேதனையில் தலைகீழாகி நீ செத்து விடலாம் என்று தற்கொலை செய்கிற நிலைமைக்கு போய்விட்டீங்களோ, இப்பொழுது அங்கிருந்து கூப்பிடுங்க. இப்பொழுதே தேவனை நோக்கி கூப்பிடுங்க. தேவன் உங்களை விடுவிப்பாரு. உங்க பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவாரு. நீங்க ஆசைப்பட்ட நிலைமையை விட உயர்வான நிலைமைக்கு உங்களை உயர்த்துவாரு. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பூமியிலே ஆண்டவரே நாங்கள் விழுந்து தலைகீழ் ஆகாமல் இந்த பூமியை தலைகீழ் ஆக்குகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிறீரே. பாதாளத்திலே விழுந்து போகிறவர்களோடு நாங்கள் நட்பு செய்யாமல் ஆண்டவரின் பிள்ளைகளோடு மேலானவைகளை சிந்திக்கிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கால் சறுக்கும் போது, சோதனையிலே விழும்போது உம்மை நோக்கி கூப்பிட்டு வெளியே வருவதற்கு, நீர் வாஞ்சித்த ஸ்தானத்திற்கு வளருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில் யார் எந்த பாதாளத்தில் விழுந்திருக்கிறாங்களோ, எந்த விபச்சாரத்துக்கு அடிமைகளா இருக்கிறாங்களோ, ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகி இருக்கிறாங்களோ, எந்த கடனிலே நொறுங்கி போயிருக்கிறாங்களோ, எந்த விஷயத்தில் அவர்கள் சிக்கிக்கொண்டு இனி நான் வெளியே வர முடியாது என்று தள்ளாடி கொண்டிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களே ஒரு முறை பாருங்க ஆண்டவரே. அவங்க ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. அவர்கள் நினைக்காத நிலைமையிலே அவங்க வாழ்க்கையில ஆசீர்வதித்து சுகத்தை கொடுத்து அற்புதங்களை செய்து
நீர் உயர்ந்த தேவன் என்று நிரூபிக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்னும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இதை தினமும் சொல்லுகிறேன், உங்களில் அநேகர் அனுப்புறீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த மெசேஜஸை நாங்கள் பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்க பதில் கொடுக்க முடியாம இருந்தாலும் கூட அதையெல்லாம் நாங்க நோட் செய்கிறோம். அதை தெய்வ சமூகத்தில் வைத்து நாங்க விண்ணப்பம் செய்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து பதில் வருங்க. இப்போதைக்கு அநேகர் எங்கள் ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்தார், நீங்க ஜெபித்ததற்காக நன்றி என்று பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் கூட அனுப்புறாங்க. அதுதான் எங்களுக்கு முதுகெலும்பு. இன்னும் உற்சாகமாக நாங்கள் இதை செய்ய உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாக்டர் ஜே பால் தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கும் கர்த்தருடைய சித்தமானால் இதே நேரத்தில் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்